ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்கள் மூலமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் நமது பாரத நாட்டின் சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் 5ஆம் இடத்துல 5 கூடிய சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகத்தில் காணப்படுது நண்பர்களே. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல அதன் அதிபதி இருக்கிறாரு, வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாரு. இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க. இது இதுவரை கஜகேசரி யோகம் கூட ஏற்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய யோகமாக கருதப்படுகிற நண்பர்களே. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். அதிகமான நன்மைகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பது நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய காரியங்கள் நீங்கள் ஈடுபட்டால் வெற்றியை பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சில சிக்கல்களை தீர்வதற்கு வழிகாட்டுதல் ஏற்படுத்தி தருவார்கள். எனவே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகளில் நீங்க சிறப்பாக வேலைகளை செய்து உயர்திகளுடைய பாராட்டு மலையில் நனையக்கூடிய யோகம் இருக்கிறது. மிக சிறப்பான ஒரு நாள். காரியங்களில் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். எனவே அதன் மூலமாக அலுவலக பணியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே. உடைய அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மிக சிறப்பாக நிறைய காரியங்களை செய்ய முடியுங்கிறதுனால உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் அதிகமான பாராட்டுதல்களை பெற முடியும் நண்பர்களே. ஈகோவை மட்டும் நீங்க விட்டுருங்க. மனசுல ஈகோ வச்சுக்க கூடாது. ஸோ அதை மட்டும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப யோகமான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் வியாபாரத்துல அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன கடையா இருக்கக்கூடிய கடையை பெருசா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு புதிதாக பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிற நண்பர்களே. அந்த மாதிரி முயற்சிகள் இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மிக சிறப்பான ஒரு நாளுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய உங்களது முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் நண்பர்களே. உங்களது திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் இவன் நமக்கு வேலை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. ஈகோ என்பது அந்த குணத்தை மனசுல விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக பெரிய மனிதராக நீங்கள் சொசைட்டியில் வளர முடியும். ஸோ இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். மனசுல ஈகோ விட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. குடும்ப வருமானத்தை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு எல்லாமே சிறப்பாக கைகூடும். இன்றைய தினம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் நண்பர்களே. உங்க அலுவலக பணிகளிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் அலர்ட்டா நீங்க கண்காணிக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் அண்டை வீட்டார் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு தேவையான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாளாக மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் புதிய விதமான எண்ணங்கள் பிறக்கும். சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமா நீங்க நடந்துக்கணும். அதன் மூலமாக அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கிற நண்பர்களே. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குறந்த காதலுடன் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. மாலை நேரத்தில் கண்டிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் நீங்கள் வாக்குவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதை மட்டும் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் சூப்பராக இருக்கும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்கும் நண்பர்களே. சூது பக்கம் நீங்க இன்னைக்கு போகக்கூடாது. இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்பட வேண்டியது அவசியம். சூதாட்டத்தில் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா பணம் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க. மாலை நேரத்தில் நண்பர்கள் கூட வெளியே போகும்போது திடீர்னு உங்களுக்கு சில ரொமான்ஸ் உணர்வுகள் புதிதாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. நீண்ட காலமாக பெண்டிங்கா இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஃபைனலைஸ் பண்ணி நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் சிறப்பான திட்டங்களை தீட்டி முறையாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீங்க. எனவே இன்று தினம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று தினம் உங்கள் படிப்பில் கவனத்தை நீங்கள் செலுத்தணும். மற்ற விஷயங்களில் கவனம் சிதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் காதல் வயப்படக்கூடாது. அது குறித்த சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் நீங்கள் அதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இதனால் நேரத்தை மாணவர்கள் வீணடிக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நீங்கள் நேர விரயம் ஏற்படுத்தி கொண்டால் கல்வியில் பின்தங்கிடுவீங்க. ஸோ மாணவர்கள் கவனச்சிதறலை தடுத்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருமண வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மனக்குறந்த வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன ஊழல் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து உங்களது வாழ்க்கை துணை உங்களை அன்போடு தழுவி கொள்ளக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைகிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சிறப்பாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பண வரவுகள் பெருகும். அதன் மூலமாக சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். பிங்க் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் 6, 6ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் உங்களது அண்டை வீட்டர் மூலமாகவும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானங்கள் உயரும் நண்பர்களே. குடும்பத்துக்கு அது கண்டிப்பாக பிரயோஜனமாக அமையும். குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நல்ல அனுகூலமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் நடந்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. சக ஊழியர்களிடம் அவசரப்படாமல் நிதானத்தில் நடந்து கொண்டால் வெற்றிகள் உண்டு. நீண்ட நாளாக மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனசில் புதிய புதிய தாட்ஸ் சிந்தனை வளம் பெருகக்கூடிய எண்ணங்கள் இருக்கு நண்பர்களே. புதிய எண்ணங்கள் இந்த தினம் உங்களுக்கு நிறைய பிறக்கும். அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக பக்கத்தில் வரும் நண்பர்களே. நிதானமாக செயல்படுங்க. இன்னைக்கு வெற்றிகள் உண்டு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகளை உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை உண்டு. இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி, வீட்லேயும் சரி, உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள் இன்று தினம். அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.